என்ன பண்றது? பொண்ணு வீட்டுக்காரன் பணக்காரன், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இவன் சொன்னது மாதிரி கட்சிக்கு செத்தவன். என் பிள்ளை எப்படி கொடுக்கணும் அவங்க நினைச்சிருப்பாங்களே. என்ன சாமி இது இயல்பு எல்லாரும் நினைக்கிறது தானே. நேத்து ரேடியா போட்டு கல்யாணம் நடந்ததா? கூட்டிட்டு போயிட்டாடா. சரி, கூட்டிட்டு போட்டது அவன் தாலியை எடுத்துட்டு கூட்டிட்டு போனா போறான். இவன் ஆசை இவன் தீர்த்துக்கிட்டால, முடிஞ்சு வச்சு போ காலேஜ். அவன் கொண்டு போய் அறுத்து அவிச்சு தின்ட்டு போறான். நமக்கு என்ன ஒட்டனா பிறகு கூட்டிட்டு போயிட்டு அவிச்சாதீங்க முடியும். அப்படியா? சரி, புரியுதா சாமிகளா? இதுதான் நம்மளுடைய நிலைமையில நாம இருக்கிறோம். நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு போதிக்கிறதெல்லாம் ஒரே விஷயம்தான். இது எத்தனை முறை சொன்னாலும் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்ல முடியும். கவனத்துல சிதற விடாம நீங்க கவனமா இருந்து கேட்டு அதை உள்வாங்கி எப்ப நீங்க எதிர்கேள்வி கேட்கிறீங்களோ, கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்குத்தான் நீங்க சீர்திருத்தவாதியா ஆக முடியும். இப்படி நீங்க உட்காந்துக்கிட்டு உண்மையா இருந்துகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னும் 40 வருஷம் நடத்தினாலும் சரி, நீங்க இந்த கோட்டை விட்டு இந்த கட்டத்தை விட்டு இந்த கட்டத்துக்கு கூட வர மாட்டீங்க. தெரியுமா? 8-1-8 விளையாடுவாங்க. இங்கெல்லாம் எங்க விளையாண்டு இருக்க போட்டீங்க? ஓட வட்டமா செதுக்கி போட்டு செதுக்குகள் விளையாடுவாங்க. காலிட்டு எத்தி எத்தி விட்டு விளையாடணும். கட்டத்துக்கு கட்டம் மாறணும். இருக்குல்ல சாமி? அது மாதிரிதான் இப்ப நம்ம இதெல்லாம். அப்படி நீங்க என்னைக்கு விளையாட்டு பழக? குதிரை தாண்டி விளையாண்டு இருக்கீங்களா? குதிரை தாண்டணும். குனிய வச்சுக்கிட்டு குதிரை தாண்டணும். முதல் தரையோட கையை கொண்டணும். ரெண்டாவது தூண்டும் போது இப்படி கையை பிடிச்சு குனியணும். அப்புறம் இங்க பிடிச்சு குனியணும். அப்புறம் இடுப்புல பிடிச்சு குனியணும். அப்புறம் இப்படி நிற்பான். மொத்தம் 5 ஜம்பிங்க 6 ஜம்பிங்க வரும் இல்லையா? அது விளையாண்டவங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் நாங்க உங்க சின்ன வயசுக்கு வந்து இவங்கள மாதிரி இருக்கல, நாங்க அதெல்லாம் கெவிதவிய விளையாட்டவங்க. எகிரி குதிச்சு. இப்ப இருக்கிறவங்களுக்கு பொம்பளை, இங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கு தட்டாங்கல் கூட விளையாட தெரியாது உங்களுக்கு. வீட்டுக்கு தட்டாங்கல் அப்படி விளையாடுவாங்க இல்லையா? சாயந்தரம் ஆயிட்டா போதும், தெருவுக்கு வீட்டுக்கு முன்னாடி தெருவுல தட்டாங்கல் பிள்ளைய அப்படி விளையாடுங்க. இன்னைக்கு தட்டாங்கல் விளையாடுங்கன்னா என்னன்னு தெரியாது போல இருக்கு. உனக்கு விளையாட தெரியுமா தட்டாங்கல்? உனக்கு தெரியுமாமா? தெரியாது. உனக்கு தெரியுமா? அந்த ஊர்ல எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு தெரியும். மண்டையாட்டிட்ட திருப்பி நம்மளை கேட்க மாட்டாருன்னு மண்டையாட்டுறியா? நான் காலையில கல்லுப்பறை கொண்டு கொடுப்பேன் தட்டாங்கல் விளையாட சொல்லி. என்ன? ஆமா, தட்டாங்கல் கீழே கிடக்கிறவங்க கூட புடின்னு சொல்ல மாட்டேன், சிலிப்பி புடின்னு சொல்லுவேன். எப்படி போட்டு இப்படி பிடிச்சி இப்படி பிடிக்கணும், சிலிப்பி புடின்னு சொல்லுவேன். ஆமா ஆமா, பாத்துக்கோ. பன்னாங்குழி பன்னாங்குழி யாரு விளையாடுறது? எல்லாருமே விளையாடுவாங்க. பன்னாங்குழி யாருக்காக வந்தது? இந்த நாயக மூலையில போய் உட்கார்றதுக்காக பொழுது உட்காம உட்கார்ற பன்னாங்குழி விளையாட்டு. அது பப்ளிக் விளையாட்டு கிடையாது. தட்டாங்கல் வந்து எல்லா நேரத்திலையும் பப்ளிக் விளையாடுறது. பன்னாங்குழி பிள்ளைய வயசுக்கு வந்தா அவங்க கூட 4 பேர் உட்கார்ந்து பன்னாங்குழி விளையாடுறது, அதுக்காக வந்த விளையாட்டு பன்னாங்குழி. புரியுதா? இப்படி நம்ம விளையாடுற தார்வீகமான விளையாட்டே தெரியாம நீங்க இருக்கும் போது அவங்க இந்த பரதேசி என்ன பாட்டு பாடி என்ன குலைச்சு நீங்க என்னத்தை கேள்வி கேட்டு சீர்திருத்தமாக போறீங்க. போய் எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துக்கோ. இந்த இதை எடுப்பா, இங்க வாப்பா.